அப்படிப்பட்ட நிலையில் இருந்தது யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்ன நிலையில? குழந்தை நிலையில. நான் என்னடா பாவம் செஞ்சேன்? எங்க வாப்பா என் மேல, எங்க அத்தா என் மீது பாசமாக இருப்பது என்பது நான் செய்த குற்றமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையில் பார்த்தால் எவ்வளவு நியாயம் இருக்கு பாருங்க. எந்த ஒரு சின்ன வயசு, ஒரு குழந்தை வயசுல என்ன கொண்டு கிணத்துல போட்டுட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குறனா இல்லையா பாரு. அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் இருந்திருக்க வேண்டும். மனிதனா அப்படிதான் நம்ம இருப்போம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? மன்னிக்கிறார்கள். பழிக்கு பழி வாங்க மாட்டேன் என்கிறார்கள். பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய சகோதரருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். இதுதான் சிறந்தவர்கள். எப்படி ஆக முடியும்? சும்மா ஆயிர முடியுமா? நமக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலே இறைவனுக்காக நம்ம ஒரு கனிவை காட்ட வேண்டும். இதுதான் அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய நமக்கு முக்கியமான படிப்பனையாக இருக்கிறது. இன்னைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், ஒரு பொது இடத்துல 4 பேர் பொதுவான மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் வருகிறார்கள், சுட்டு தள்ளுகிறார்கள், அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா? இஸ்லாத்தினுடைய இந்த வரலாறு எல்லாம் படிங்க. பொதுமக்கள், ரோட்ல போறவன், ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறவன், ஏர்போர்ட்ல நிக்கிறவன், குழந்தைகள், பெண்கள், இதெல்லாம் ஒரு முஸ்லிம் சுடுவானா? இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவர்கள் யாரேனும் சுடுவார்களா? இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த பழிக்கு பழி வாங்க கூடாதுங்கிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது என்று நீங்கள் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, நாம் இறைவனிடத்தில் மிக சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாம் எடுத்தாலே மனிதர்களிடத்திலேயும் நம்மளால் ஒரு கண்ணியமாக ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் மனிதர்களிடத்தில் நாம் நல்ல பெயர் வாங்கணும் அல்லது அவர்களிடத்திலே ஒரு சிறந்த பெயர் வாங்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருந்தால் அதிலே நமக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்காது. ஏன்னா மனிதரிடத்தில் எப்போதும் நம்மளால் வாங்க முடியாது. மனிதர்கள் ஒரு நேரம் நம்மை உயர்த்துவார்கள், ஒரு நேரம் நம்மை தாழ்த்துவார்கள். அதனால் நம்முடைய முயற்சி என்பது அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்க ஒரு இறைச்சவாதியாக சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு முயற்சி நம்முடைய உள்ளத்திலே எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். யார் சிறந்தவர்கள், நம்மில் யார் சிறந்தவர்கள், மனிதர்களில் மூமின்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், அல்லாஹ்விடத்திலே யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் தான், பயப்படக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வினுடைய கேள்வி விசாரணைக்கு உட்படும். முழுவதுமாக அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த இறையச்ச உணர்வு இருக்கு. அந்த இறையச்ச உணர்வு மேலோங்க மேலோங்க நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு நல்ல ஒரு நிலையை நாம் அடைவோம். சிறந்தவர்களாக நாம் ஆவதற்கான நிலையை நாம் அடைவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க கிட்ட சகாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மல்ல கண்ணியமானவர்கள், அதாவது சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது இறையச்சவாதிகள் தான். அல்லாஹ்வை யார் அதிகம் பயப்படுகிறார்களோ அவங்க தானே சிறந்தாலே. குர்ஆன்லயும் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுற நமக்கு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரும் அதை சொல்லுகிறார்கள். இப்போ சகாபாக்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த விஷயத்தை கேட்கல அப்படிங்கிற மாதிரி சகாபாக்கள் ஒரு செயலை காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்திலே சிறந்தவர், ஒரு கண்ணியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றல் இருக்கா இல்லையா, இந்த இஸ்காக், அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வழித்தோன்றல்,
அதுல யூசுப் வர்றாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ரொம்ப கண்ணியமான ஒரு ஆளுங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்ம இடத்திலே இறையச்சம் என்பது மேலோங்கி நிக்கணும். அது லேசா கொஞ்சம் குறையும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, அதனுடைய வசதிகள், அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா ஏற்பாடுகளும் நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவுகளை கொஞ்சம் குறைக்க தான் செய்யும். உலகம் அவ்வளவு கவர்ச்சியா இருக்கு, இன்பமா இருக்குது. அதில் உள்ள எல்லா ஆசபாசங்கள் இறையச்சத்தை நமக்கு குறைக்கும். ஆனால் நாம இறையச்சவாதிகளாக, சிறந்தவர்களாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒருவனாக நம்ம மாற வேண்டிய கடமை என்பது இருக்கிறது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நீங்க எடுத்துக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதுல ஒரு ஏராளமான படிப்பனைகள் இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான சில படிப்பனைகள் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அப்ப அவங்களுடைய கனவுனுடைய அம்சம் என்ன? பின்னொரு காலகட்டத்திலே அவர்களுடைய தந்தை, தாய், அதே மாதிரி சகோதரர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு செயல் நடக்கிற மாதிரி ஒரு கனவு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் போது அந்த குழந்தையை கொண்டு கிணத்துல போடுறாங்கல்ல சகோதரர்கள், அவங்க ஏன் போடுகிறார்கள்? பொறாமை. நம்முடைய தந்தை யூசுப் மேலதானே ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு மேல பாசமா இருக்கிறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் மேலதானே பாசமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஏதாவது ஒரு சதி பண்ணணும், தூக்கி போடு கிணத்துலன்னு சொல்லி போட்டுறாங்க. பின்னால கிணற்றில் இருந்து காப்பாற்றப்பட்டு அதன் பிறகு ஒரு நாட்டுக்கு அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அதை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவான். கிணத்துல போட்டதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக பின்னொரு காலத்திலே உன்னுடைய சகோதரர்களுக்கு நீ இதை தெரியப்படுத்துவாய் அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் தெரியாத விதத்திலே அறிவிப்பு செய்து விடுவான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாட்டு பக்கத்து நாட்டுல ஒரு பெரிய பொறுப்புக்கு வர்றாங்க. பொருள்களை மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பொருளாதாரத்தை கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டினுடைய மன்னர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல இருந்து பொருள்களை கொண்டு வருவாங்க. நாட்டினுடைய மன்னருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை என்ன செய்வாங்க? பரிமாறி கொடுப்பாங்க. கிராமவாசிகள் அதை வாங்கி கொண்டு ஊர்ல போய் சேர்ப்பாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு குழந்தைகள் யார் கிணத்துல போட்டார்களோ அந்த சகோதரர்கள் யாருடைய கைவசம் வர்றாங்கன்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமைக்கு கீழே வந்துடுறாங்க. அவங்க கிட்ட உதவி பெற நிலைக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு கீழ் நிலையில் வரக்கூடிய நேரத்திலே கடைசியிலே அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி ஒரு வெற்றியை தரும். யாருடைய கை ஓங்குன்னு கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கை ஓங்கி நிற்கும். சகோதரர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், கிணற்றிலே போட்டார்கள். அப்படியெல்லாம் ஒரு சூழல் நடந்தாலும் கூட பின்னாலே வெற்றியை கொள்வது யார் என்று கேட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறான். இந்த வெற்றியை கொடுக்கிறது யார் கேட்டா இறைவன் தான் கொடுக்கிறான். இந்த ஒரு சூழல்ல, இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல, தனக்கு கீழே பொருள்களை பெறக்கூடிய நேரத்தில், தனக்கு சதி செய்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இன்றைய தினம் நான் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறேன். உங்களுக்கு நான் பொருள்களை விநியோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறேன். அந்த கருத்துல அந்த நிலையில் நான் இருக்கிறேன். அப்படி அல்லாஹ் என்னை ஆக்கியிருந்தாலும் இன்றைய தினம் நான் பலிக்கு பலி வாங்க மாட்டேன். என்ன நீங்க கிணத்துல போட்டீங்கல்ல, அப்படி ஒரு சதியை செஞ்சீங்கல்ல, என் தந்தைக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்கல்ல, அப்படியான ஒரு துரோகத்தை நீங்கள் செய்து இன்று நான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்தால் கூட, நான் பெரிய ஒரு பொறுப்பை அடைந்தால் கூட, எனக்கு கீழே நீங்கள் இருந்தால் கூட நான் பலிக்கு பலி வாங்க மாட்டேன். இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பு, யோசிச்சு பாருங்க.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்றாங்க. மனிதர்களில் கண்ணியமானவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்களா இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பேசுகிறான்? அது ஒரு அழகிய வரலாறுங்கிறான் அல்லாஹ். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு படிப்பினை தான், அது பாடமாக இருக்கிறது, அழகிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப தனக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை, ஒரு அழகான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்த நேரத்தில் தனக்கு தனி சதி செய்த சகோதரர்களுக்கு இன்னைக்கு நான் பழிக்கு பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இன்றைய தினம் நான் உங்களுக்கு பழிக்கு பழி வாங்க மாட்டேன், யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும். அப்போ தன்னுடைய சகோதரர்களுக்கு பழிக்கு பழி வாங்க மாட்டேன், உங்களை அல்லாஹ் மன்னிக்கணும் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் பாருங்க. மனிதரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பண்பு என்னன்னு கேட்டா பழிக்கு பழி வாங்கணும். இது மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பண்பு. அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்தவர்களாக ஆகணும்னு சொன்னா நமக்கு இந்த பழிக்கு பழி வாங்குற பண்புலாம் வரவே கூடாது. நமக்கு துரோகம் செய்தவர்கள், அநீதிழைத்தவர்கள், நம்மை குற்றம் சுமத்தியவர்கள், நம் மீது அவதூறு சுமத்தியவர்கள், நம்மை கேலி செய்தவர்கள், உருவ கேலி கூட செய்வாங்க. உருவம் இருக்கா இல்லையா, அதை கூட தான் 4 பேர் கேலி செய்வான். கேலி கிண்டல் இதுக்கு ஆளாகாம இருக்க முடியுமா? அப்ப நம்ம பல நெருக்கடிகளை மனிதர்களால் சந்திக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணெல்லாம் வரவே கூடாது. அப்படி பழிக்கு பழி வாங்கி என்ன செய்ய போறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. பள்ளிவாசல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார், முஸ்லிம் அல்லாதவர். பள்ளிவாசல்னா அது ஒரு புனிதம். அது அப்படியான ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கிறார். அப்ப சகாபாக்கள் கோவப்படுறாங்க. சகாபாக்களுடைய கோபம் நியாயம் தானே, பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கலாமா? அப்ப முஸ்லிம் அல்லாதவர்ங்கிறதுனால அவருக்கு தெரியல, பள்ளிவாசலுடைய புனிதம் தெரியல. உடனே போய் தடுக்க பாக்குறாங்க, அடிக்க பாக்குறாங்க. ரசூல்லா அப்படி செய்யாதீங்க. கொஞ்ச நேரம் அவங்க விட்டுட்டாங்க. அந்த தேவையை முழுமையாக கழிக்கும் வரை ரசூல்லா விட சொல்லிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு அவரை விலக்கி புரிய வச்சுட்டு அப்புறம் அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நளினமா சொல்றதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம நளினமா தான் சொல்லணும், பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். கடினமாக பழிக்கு பழி வாங்குற மாதிரி அடிச்சா அடிப்பேன், சொன்னா சொல்லுவேன், வெறுப்ப கக்குவேன், வெறுப்பான நிலையில இருப்பேன். ஒரு மனிதனுடைய சிந்தனையில வெறுப்பும் பழிக்கு பழியும் அவனுடைய உள்ளங்களிலே பதிந்து கிடந்தா நிம்மதிங்கிறது யாருக்கு குறையும் நீங்க நினைக்கிறீங்க? அது யாருக்கு குறையும்? நமக்கு தான். தேவையில்லாத ஒரு சுமைய மூளையில சுமந்துகிட்டே இருக்கிறோம்னு வைங்க, யாருக்காவது நம்ம ஒரு பதில் சொல்லி ஆகணும். நமக்கு நெருக்கடி கொடுத்த ஆளுக்கு நெருக்கடி கொடுக்கணும், நமக்கு மன உளைச்சல் கொடுத்த ஆளுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கணும். அதே மாதிரி நாம நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இழிவாய் பார்த்தவர்களை அவனுடைய குடும்பத்தார் நோய்வாய்ப்பட்டு படுக்கக்கூடிய நேரத்தில் நாம இழிவா பார்க்கணும். இப்படி எல்லாம் மனசுல சேர்த்து சேர்த்து வைத்தால் அந்த பாதிப்பு யாருக்கு? அது யாருடைய உள்ளத்தை பாதிக்கும்? யாருடைய தூக்கத்தை அது கெடுக்கும்? நமக்கு தாங்க அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த பழிக்கு பழி வாங்க மாட்டேன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அதை சொல்லிக்கிட்டு சொல்றாங்க, அதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும். தன்னை குழந்தையா இருக்கும் போது அவங்க பெரிய ஆளு, கிணத்துல போட்ட ஆட்களுக்கு ஓரளவு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இளமை பருவம் இருக்கும், மெச்சூரான ஆட்கள் தானே கிணத்துல தூக்கி போட முடியும். குழந்தை பருவத்தில் உள்ள ஒரு பையனை கொண்டு கிணத்துல போடுறதா இருந்தா யார் போடுவாங்க? இன்னொரு குழந்தையா போடும். ஓரளவு அதை தூக்கி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பருவ நிலையில் உள்ள நபர்களால் தான் போட முடியும். அப்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது யார்?
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நிலையில, குழந்தை நிலையில, நான் என்னடா பாவம் செஞ்சேன், யூசுப் நபியினுடைய அந்த பார்வையை சிந்தித்து பாருங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன் உங்களுக்கு? எங்க வாப்பா என் மேல, எங்க அத்தா என் மீது பாசமாக என் தகப்பனார் இருப்பது என்பது நான் செய்த குற்றமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையில் பார்த்தால் எவ்வளவு நியாயம் இருக்கு பாருங்க. எந்த ஒரு சின்ன வயசு, ஒரு குழந்தை வயசுல என்ன கொண்டு கிணத்துல போட்டுட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குறனா இல்லையா பாரு. அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் இருந்திருக்க வேண்டும். மனிதன்னா அப்படிதான் நம்ம இருப்போம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? மன்னிக்கிறார்கள், பழிக்கு பழி வாங்க மாட்டேன் என்கிறார்கள், பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய சகோதரருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். இதுதான் சிறந்தவர்கள். எப்படி ஆக முடியும்? சும்மா ஆயிட முடியுமா? நமக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலே இறைவனுக்காக நம்ம ஒரு கனிவை காட்ட வேண்டும். இதுதான் அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய நமக்கு முக்கியமான படிப்பனையாக இருக்கிறது. இன்னைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், ஒரு பொது இடத்துல 4 பேர் பொதுவான மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் வருகிறார்கள், சுட்டு தள்ளுகிறார்கள், அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா? இஸ்லாத்தினுடைய இந்த வரலாறு எல்லாம் படிங்க. பொதுமக்கள், ரோட்ல போறவன், ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறவன், ஏர்போர்ட்ல நிக்கிறவன், குழந்தைகள், பெண்கள், இதெல்லாம் ஒரு முஸ்லிம் சுடுவானா? இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவர்கள் யாரேனும் சுடுவார்களா? இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த பழிக்கு பழி வாங்கக்கூடாதுங்கிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது என்று நீங்கள் பாருங்கள். இதுதான் மனிதர்களை சிறப்பாக ஆக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, குடும்பங்கள் இருக்கிறது. நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், இந்த வாழ்க்கை என்பது இருக்கிறது. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு பருவ வயசான உடனே திருமணம் ஆயிருது. ஒரு 25 ஆன உடனே, 27 ஆன உடனே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன் மனைவி என்ற அந்தஸ்து கிடைக்கிறது. பெண்களாக இருந்தால் 20 வந்துருது. இப்படி அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் பாருங்க. இந்த வாய்ப்புல நம்முடைய உணர்வுகள் கவனிக்கப்படுகிறது. ஏதோ திருமணம் பண்ணோம், ஆசைக்கு பண்ணோம், குழந்தைகளை பெற்றுட்டோம், நம்முடைய உணர்ச்சிகளினுடைய வடிகால் திருமணம் நம்ம நிறைய நினைக்கிறோம். அது மட்டுமா திருமணத்தினுடைய அளவுகோல்? உறவுகளை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான் தெரியுமா? இரத்த உறவு என்பது இருக்கிறது. நம்ம இரத்த உறவு, அண்ணன் தம்பி தங்கச்சி, இதெல்லாம் இரத்த உறவு. இது மட்டும்தான் உறவுன்னு கிடையாது. இது அல்லாமல் திருமண உறவு, எந்த விதமான இரத்த உறவும் இல்லாமல் திருமணத்தால் ஒரு பெண் நமக்கு இணைகிறாள். அவளுக்கு நம்ம கணவனாக மாறுகிறோம். அதே போல அவள் நமக்கு மனைவியாக மாறுகிறாள். அவங்க கிட்ட எப்படி நடக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் யாரோ, மனைவி கிட்ட சிறந்தவரா மாறணும். இஸ்லாம் எப்படி நமக்கு அந்த சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை கற்றுத் தருதுன்னு பாருங்க. திருமணம் ஆகிறது, ஆகக்கூடிய நேரத்தில் நமக்கு 1 வருஷம் ஆகுது, மனைவியை புரிய முடியாது. 2 வருஷம் ஆகுது, அதே மாதிரி மனைவிக்கு கணவனை புரிய முடியாது. அப்படியே காலங்கள் ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும், பிரச்சனை வரும். யாரு விட்டு கொடுக்கறாங்க, யாரு முதல்ல விட்டு கொடுக்கறாங்க, யாரு அல்லாஹ்வை பயப்படுறாங்க, யாரு அல்லாஹ்வை பயப்படுறதுல உச்சகட்டத்துல இணக்கமா போறாங்க, யார் அந்த விரிசல அல்லாஹ் பார்த்தாலும் சரி நான் இப்படிதான் இருப்பேன், அல்லாஹ் பார்க்கறான் பார்த்தாலும் சரி என்னுடைய பண்புல மாற்றம் வராது, நான் கொஞ்சம் கடினமான ஆளுதான், இப்படிங்கிற மாதிரி இருக்கிறமா இறைவன் பார்க்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல திருமண வாழ்க்கை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பேசுகிறான்? நீங்கள் அவர்களிடத்திலே ஒரு இணக்கமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், விட்டு கொடுங்கள். ஒரு குறையை கண்டால் அந்த குறையில் அல்லாஹ் ஏராளமான நன்மையை வைத்திருப்பான் என்று நீங்கள் நினையுங்கள். அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. கணவனாக இருந்தால் மனைவி இடத்திலே அன்பா பேசணும், பொறுமையா பேசணும். சில காரியங்களுக்கு மனைவி இடத்திலே மசூராக்கள் செய்யணும், கலந்து ஆலோசனை செய்யணும். ஏமா இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, கேட்டா குறைஞ்சிருவோமா? மனைவியிடத்தில் சில செயல்களை கேட்டால்
நமக்கு குறைவு ஏற்பட்டு விடுமா? தகுதி இழப்பு ஏற்பட்டு விடுமா? ரசூலுல்லாஹ் கேட்கலையா? சகாபாக்கள் அந்த உம்ராவின் போது கட்டுப்பட சில விஷயம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க மனைவி ஆலோசனை சொன்னதை ரசூலுல்லாஹ் கேட்கலையா? அதே மாதிரி பாருங்க, மனைவியினுடைய தேவையை பூர்த்தி செய்யணும், அவங்கள மன்னிக்கணும், சில நேரங்கள்ல பாராட்டு கூட தெரிவிக்கணும். இதுதான் நம்ம மனுஷனை அப்படி சிறப்பான ஒரு நிலையில ஆக்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய பார்வை நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்விடத்திலே நமக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று சொன்னால் சும்மா கிடைச்சிடாது. அதே மாதிரி பாருங்க, மனைவி ஒரு கணவனிடத்தில் எப்படி நடக்கணும் அதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. கட்டுப்பட்டு நடக்கணும். தவறான கட்டளைகள் கணவன் ஏதாவது சொன்னான்னு சொன்னா அதை தவிர மீதி விஷயங்கள்ல கட்டுப்பட்டு நடக்கணும். அவங்களுடைய குடும்பத்தார், கணவனுடைய குடும்பத்தார், அவர்களுக்கு ஏற்றால் போல கணவனுடைய தாயார், கணவனுடைய உறவினர்கள், அவளுடைய விஷயத்துல அதற்கு ஏற்றால் போல நடக்கணும். கணவனுடைய சொத்து விஷயத்துல கவனமாக பாதுகாப்பாக அதை கொண்டு போகணும். இன்னைக்கு பார்க்கிறோம், கணவன் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான், மனைவி சேர்க்க சேர்க்க சேராது. ஏன் சேரலன்னா செலவு, வீண் வரையும். கணவனுடைய அந்த சுமையை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. அப்ப இப்படியான ஒரு வாழ்க்கை நிலையில் ஒரு சிறந்த மனைவியாக, சிறந்த கணவனாக நம்ம மாற முடியாது. சிறந்த கணவனாக, சிறந்த மனைவியாக மாறினால் அல்லாஹ்விடத்திலே ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இறைவனிடத்தில் அழகிய ஒரு கண்ணியமான சிறந்த நபர்களாக மாறுவதற்கான முயற்சியை நம்ம ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய வரலாற்றிலேயே இன்னொரு படிப்படை ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே அதை சொல்றாங்க. யூசுப் சிறைச்சாலையில இருந்தாங்க, செய்யாத தப்புக்காக இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் யூசுப் மேல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறத மன்னர் தெரிந்து கொள்கிறார். அப்ப யூசுப்பை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருது. வாங்க, நீங்க தான் கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாங்க, மன்னர் உங்களை அழைக்கிறார் வாங்கன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஆனா யூசுப் நபி உடனே வரமாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நிலைமையை இந்த இடத்தில் நான் வந்தேன் இல்லையா, அதற்கு அந்த பெண்கள் தானே காரணம். அந்த பெண்களிடத்திலே என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கணும், மன்னர் விசாரிக்கணும். நான் நல்லவனா கெட்டவனா, ஒழுக்கமானவனா, மன்னருக்கு துரோகம் செய்தனா என்று மன்னர் விசாரிக்கணும். அதை தெளிவாக்கின பிறகுதான் நான் வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லி காட்டுவாங்க. யூசுஃபுடைய இந்த செயலை நான் பார்த்து வியக்கிறேன். நானாக இருந்தால் உடனே வெளியில வரணும் தான் நினைப்பேன். ஆனா அந்த நேரத்தில் கூட யூசுப் என்ன சொல்லுகிறார், தன்னை பற்றி உள்ள குற்றம் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவனாக இருந்தேன், நான் துரோகம் செய்யவில்லை, என்னுடைய எஜமானுக்கு முதலாளிக்கு நான் துரோகம் செய்யவில்லை அப்படிங்கறத அந்த சிறைச்சாலையில நீண்ட நெடிய நாட்களாக இருந்து கொண்டு அப்பவும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடி ஒரு விசாரணை கோரினாங்களே, இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கண்ணியமான ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சேர்த்து அதனுடைய பார்வையில் நமக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக நம்ம மாறணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, இறைவா இந்த பெண்கள் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மேல் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் அந்த இறையச்சத்தோட நம்ம முடிந்த அளவுக்கு வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே சிறந்த நபர்களாக மாற வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.